எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 37வது பிரவச்சனம். 37வது பிரவச்சனம் என்னன்னா, அவன் உரைக்க பெற்றேனோ திருக்கச்சியார் போலே அப்படிங்கிறதாக அந்த அவ சொல்றா. திருக்கோளூர் நம்பி அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர்கிட்ட சொல்றா. இதை என்ன சொல்றாருன்னு அவளுக்கும் தெரியும், இவருக்கும் தெரியும். அது என்ன கதைன்னு பார்ப்போம். முதல்ல திருக்கச்சிரம்பிகள் கதை தெரியணும். நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதை சொல்ல முடியும். திருக்கச்சிரம்பிகள் பிறந்தது பூந்தமல்லின்னு இங்கே ஸ்ரீபெரும்புதூருக்கு முன்னாடி பூந்தமல்லின்ற ஊரில் சென்னையை தாண்டி இருக்கு. அந்த பூந்தமல்லியில தான் அவர் பிறந்தது. தினம் பூந்தமல்லியிலேருந்து மல்லிப்பூ பூ தொடுத்து எடுத்துட்டு போய் காஞ்சிபுரத்தில் பெருமாளுக்கு வரதராஜ பெருமாளுக்கு சேர்த்துட்டு வந்துட்டார். இவர் கொஞ்சம் வயசாகிடுறது முடியல. கொஞ்ச நாள் ஆனவுடனே இவர் அங்கேயே கோவில்லையே பெருமாள் என்ன சொல்கிறார், நீ உன்னால் முடியல, நீ போக வேண்டாம், நீ இங்கேயே இருந்துரு அப்படின்றார். அவர் அங்கேயே இருக்கார். பெருமாளுக்கு வேர்க்கிறது, ராத்திரியில் பார்த்தா பெருமாளுக்கு வேர்க்கிறதுன்னு பெருமாளுக்கு வேர்க்கிறது அவருக்கு விசிறுவார். இவரை பார்த்த உடனே இவர் விசிறாருன்னா அது விசிறது கொஞ்சம் கஷ்டம். தினம் 24 மணி நேரம் விசிறு இருக்கணும்னா எப்படி இருக்கும்? கையை வலிக்காது இல்லையா, கையை வலிக்கும் இல்லையா? அதனால ஒருத்தர் கடிச்சாருன உடனே கோவிலில் அப்படியே விட்டுறா. அவர் பண்ணிட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு விசிறின்னு இருக்கட்டும்னு அவர் விசிற விட்டுறா. ராத்திரி எல்லாம் அவர் கோயிலில் விசிறிட்டு இருப்பார். அவரை உள்ளே வச்சு கதவை சாத்திட்டு போயிடுவார். காத்தால அவர் எழுந்து வருவார். இந்த மாதிரி இது நடந்துருந்தது. அவர் இது பண்ணுறார். இன்றைக்கும் நீங்கள் பூந்தமல்லி போனீங்கன்னா இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு சைடில் திருக்கச்சிரம்பிகள் இருக்கும், இன்னொரு சைடில் வரதராஜர் இருக்கும், இன்னொரு சைடில் ரங்கநாதர் இருக்கும். 3 பேர் சன்னதி இருக்கும். அந்த 3 சன்னதியும் அவர் அவருக்கு ரொம்ப பரிச்சயமான சன்னதி. அந்த 3 அவருக்கு அபிமான ஸ்தலம். அதை சொல்கிறார். இங்கே காஞ்சிபுரத்தில் அவர் இருக்காரா. இவர் இருக்கும்போது, இவர் காஞ்சிபுரத்தில் இங்கே இருக்கும்போது இவருக்கு கனிக்கண்ணன் ஒரு அந்த இவரோட சிஷ்யன் இருக்கான், திருமலைசாரோட சிஷ்யன். அவன் இவர்கிட்ட தான் இருக்கான். இந்த திருக்கச்சி நம்பி என்ன பண்ணுறார், இவர் தடவை பெருமாளுக்கு ஆலாவட்டம் வீச வேண்டியது. அங்கே பெருமாள்கிட்ட பேசி இவருக்கு அஷ்டாங்க யோகம் பண்ணுவார். அஷ்டாங்க யோகம் பண்ணுறதுன்னா பெருமாள்கிட்ட நேராக பேசுகிற சக்தி கிடைக்கும் அவளுக்கெல்லாம். அஷ்டாங்க யோகம் பண்ணவாளுக்கெல்லாம் அஷ்டாங்க யோகம் பண்ணுவா. இவர் முதலியாண்டான், அந்த குருவாலப்பர், முதலியாண்டானோட சிஷ்யன் குருவாலப்பர், இவெல்லாம் அஷ்டாங்க யோகம் பண்ணுவா. அஷ்டாங்க யோகம் பண்ணால் பெருமாள்கிட்ட பேச முடியும். அந்த கெப்பாசிட்டி இருக்கும். நமக்கு தெரியும், நிறைய பேர் பெருமாள்கிட்ட பேசியிருந்துருக்கா இல்லையா, நமக்கு தெரியும். இப்போ ராமானுஜரே பேசியிருக்கார் பெருமாள்கிட்ட. இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசியிருக்கார். அது மாதிரி இப்போ இருந்த வாழை பேசியிருக்கா. அந்த காலத்தில் நிறைய பெருமாள்கிட்ட பேசுறதுன்றது இருந்திருக்கு. இவர்கிட்ட பெருமாள்கிட்ட பேசுகிற இது உண்டு. இவர் பெருமாள்கிட்ட பேசியிருந்தப்போ ஒரு தடவை பெருமாள் சொன்னாராம், இவர்கிட்ட 6 கட்டளைகள் சொன்னாராம். நானே பரபிரம்மம், நான் தான் பரபிரம்மம், வேற யாரும் இல்லை. வேதமே தர்சனம், வேதமே என் தர்சனம்னா வேதத்தை நீ ஒழுங்கா படிச்சா போறோம், நீ என்னை ஏத்துக்கலாம், நான் உன்னை ஏத்துட்டுருவேன் அப்படின்றது. சரணாகதியே உபாயம். சரணாகதி பெருமாளை சரணடைகிறது இருக்க, அதுதான் உபாயம், அதுதான் உனக்கு மோட்சத்துக்கான வழி அப்படின்றார். அதே மாதிரி அந்திம கால பக்தி வேண்டாம், கடைசி காலத்துல போய் பக்தி பண்றேன்றது அது வேண்டாம். அதனால முடியிறப்பே உடம்புல சக்தி இருக்கும்போதே பக்தி பண்ணுறதுக்கு கத்துக்கணும். அதே மாதிரி சரீரம் முடியும் போது மோட்சம். உன்னோட சரீரம் உனக்கு முடியும் போது நான் மோட்சம் கொடுக்குறேன். திருக்கச்சி பெருமாள் சொல்றாரு. இதெல்லாம் பெரிய நம்பிகளை ஆச்சாரியனா போய் நீ அடை அப்படின்றார் திருக்கச்சி நம்பிகள்கிட்ட. பெரிய நம்பிகள்கிட்ட பின்னாடி இவர் சிஷ்யன் ஆயிடுவார். அது அப்புறம் இந்த மாதிரி இவர் இதை சொல்றத இந்த 6 வசனத்தை சொல்லி இவர் சொல்லியிருக்கார். பெருமாள் திருக்கச்சி நம்பிக்கை சொல்லியிருக்காரு என்ன பண்ணலான்றதுக்கு. இதை போன உடனே இது இப்படியே இருக்கு. நீங்க ராமானுஜர் கேள்விப்படுறாரு. இவர் திருக்கச்சி நம்பிகள் கோயிலில் பெருமாளை பண்றாரு. ரெண்டாவது யாதவ பிரகாசரோட டார்ச்சர் வேறு ஜாஸ்தியா இருக்கு. யாதவ பிரகாசர் ஆக்சுவலா சிவன் சைவத்தை சேர்ந்தவர். வேத பாடசாலையில் அதெல்லாம் சைவம் வைஷ்ணவெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா வேதங்கள்லாம் எல்லாருக்கும் ஒன்று தான். இந்த வேத பாடசாலையில் அவர் ரொம்ப வைஷ்ணவ இப்படி சைவம் தெரிஞ்ச வாழையெல்லாம் அவளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சார் யாதவ பிரகாசர். அதனால இவரும் வெளியில் வந்தவர். ராமானுஜர் வெளியில் வந்தார். அதே மாதிரி திருக்கச்சி நம்பிகளும் வெளியே வந்தவர். ராமானுஜர் அது மாதிரி வெளியில் வரும்போது தான் ராமானுஜரை மெதுவாக தந்திரமாக பேசி இதுக்கு கூட்டினார் அவர். அது என்னென்னா ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா, ஒரு
குரங்கோட அந்த ஆஞ்சநேயரோட பின்பக்கத்தை வர்ணிக்கும் போது அதை வந்து மகாலட்சுமியோட தாயாரோட வாய்க்கு ஒப்பிட்டு சொன்னாராம் யாதவ பிரகாசர். இந்த மகாலட்சுமியோட வாய் எப்படி இருந்ததுன்னா இந்த குரங்கோட பின்பக்க பிருஷ்டம் எப்படி இருக்கோ அது மாதிரி இருந்ததுன்னு. அதை வந்து ராமானுஜரால பொறுத்துக்க முடியாது. இது மாதிரி நீங்க சொல்றது கேள்வி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் எதிரியே சொல்லுவார். அந்த குருகுலத்திலேயே ராமானுஜன் சொல்லுவார், இது மாதிரி நீங்க சொல்லக்கூடாது, அதை விட நீங்க தாமரை புஷ்பம் மாதிரி இருக்கு, தாமரை மலர்ந்த தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க, அது மாதிரிலாம் எதையாவது சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிடுறேன். அதுல யாதவ பிரகாசருக்கு நம்மளை எதிர்த்து பேசுறாரா இவரை விடக்கூடாதுன்னு ஒரு 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 இது மாதிரி நிறைய நிறைய இடத்துல கவுண்டர் கொடுக்க ஆரம்பிக்கிறார் இவர் ராமானுஜர். ஆக்சுவலா ராமானுஜரும் ஒரு சைவம் தான், ஞாபகம் வச்சுக்கோ. ராமானுஜரோட ஞாபகம் அப்பா பேர் சோமயாஜின்னு பேர், சோமசுந்தரன்றது ஈஸ்வரனோட பேர். அவரும் சைவம் தான். ஆனா அவர் வந்து இப்போ இருந்ததெல்லாம் வளர்ந்ததெல்லாம் இங்கே சைவ வைஷ்ணவ பாரம்பரியத்தில். என்ன பண்ண எல்லாரும் கங்கைக்கு போகலாம் குளிக்கிறதுக்கு இது கூட்டின்னு போறாரு ராமானுஜரை. யாதவ பிரகாசர் கூட்டின்னு போறதே எதுக்குன்னா மெதுவாக கங்கையில தண்ணியில அமைச்சு கொள்ளணுன்ட்டு தான் கூட்டின்னு போறாரு. இவரை கூட்டின்னு போறது நடுவுல வழியில இவருக்கு தெரிஞ்சு போறது. அது எப்படி தெரியறதுன்னா இவரோட மாமா பிள்ளை கோவிந்தன், அவரும் அந்த யாதவ பிரகாசர்கிட்ட சிஷ்யன். அவருக்கு இது தெரியறது. தெரிஞ்ச உடனே ராமானுஜர்கிட்ட சொல்லிடுறாரு, உன்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணி கூட்டின்னு போறா, நீ எங்கேயாவது தப்பிச்சு ஓடி போயிடுங்க. அப்ப இவர் தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு. ஓடி வந்த உடனே அங்க காட்டுல வழி தெரியாம திண்டாடி இருப்பார். திண்டாடி இருக்கும்போது திடீர்னு ஒரு வேடனும் வேடு வச்சு அங்க வருவா. வந்து அவ வந்து நீங்க எங்க போன என்ன எதுவா, அது மாதிரி நான் தப்பிச்சு வந்துட்டேன், என் பேர் ராமானுஜன் பேர், நான் காஞ்சிபுரம் போகணும் அப்படின்னு. காஞ்சிபுரம் போகணுமா, சரி என் கூட வா. நீ எங்க கங்கை எங்க இருக்கு, இது காசி எங்க இருக்கு, காஞ்சிபுரம் எங்க இருக்கு, வான்னு கூட்டின்னு வருவார். கூட்டின்னு வருவார். மறுநாள் காத்தால வந்துடுவா காஞ்சிபுரத்துக்கு. கூட்டின்னு வந்து காஞ்சிபுரத்துக்கு வெளியில அந்த ஒரு கிணறு இருக்கும். ஒரு கிணத்துல வந்து ரொம்ப தாகமா இருக்கும், தண்ணி எடுத்து கொடுன்னுவார். இப்போ ராமானுஜர் தண்ணி எடுத்து கொடுப்பார். அவளுக்கெல்லாம் கொடுத்து இவருக்கும் தாகமா இருக்கும், இவரும் சாப்பிட்டு அவளுக்கு கொடுப்பார். 2 வாரம் சாப்பிடுவா, 3வது வாரம் சாப்பிடும்போது இருக்க மாட்டான். 2 பேரும் 3வது தடவை கொடுக்கும்போது அவள் 3வது தடவை இவர் மொட்டை எடுக்கும்போது பார்த்தா அவளை காணும். பார்த்த உடனே அப்படி நிமிந்து பார்ப்பார், காஞ்சிபுரம் கோயில் கோபுரம் தெரியும். உடனே போயிடுவார். அங்கே போன உடனே அங்கே திருக்கச்சி நம்பிகள் அப்போதான் திருக்கச்சி நம்பிக்கிட்ட வந்து சொல்கிறார், இவர் இது மாதிரி ஆச்சுன்னு. இது அது யாருன்னு நான் கேட்டு சொல்கிறேன்ட்டு திருக்கச்சி நம்பிகள் முதலாள் கேட்பார் பெருமாள்கிட்ட. இது மாதிரி திருக்கச்சி நம்பி ராமானுஜர் கூட வந்திருக்கார், ராமானுஜர்னு ஒருத்தன் வந்திருக்கான், இந்த மாதிரி அங்கேருந்து வந்திருக்கான், அவனை யாரோ கூப்பிட்டு வந்து விட்டாலாம், யார் அந்த வேர்டு வந்து தெரியல, அவன் அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னா. உடனே அவர் என்ன சொல்றாரு, நான் தான் அந்த வேடுவனா வந்தது நானும் மகாலட்சுமி தான் வந்தோம், பெருந்தேவி தாயார் தான் போயிருந்தோம். அவன் காஞ்சிபுரம் போகணுன்னா அவனை கூட்டின்னு வந்து விட்டோம். அது வரைக்கும் அவன் அதுக்கு மேலே ஊர் தெரிஞ்சிருச்சுன்னா அவன் வந்துடுவான்ட்டு விட்டு வந்துட்டோம். அப்படின்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு பதில் சாலை கிணறுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த சாலை கிணத்துலேருந்து இந்த ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் தண்ணி எடுத்துகிட்டு வருவான். சாலை கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து பெருமாள் அந்த சின்ன காஞ்சிபுரம் வரதாஜ பெருமாளுக்கு இப்போ அந்த திருமஞ்சனம் ஆகும். அது ஒரு நாளாக தினமே வருது போல் இருக்கு. அங்கே சாலை கிணறுலேருந்து எடுத்துட்டு வருவா. சாலை கிணறுன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு கிணறு இன்றைக்கே இருக்குது. அந்த கிணறு இருக்குது. அந்த கிணறுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா, பெருமாளுக்கு சேர்க்குறான். அதை சொல்கிறார். அதை சொன்ன உடனே தான் ராமானுஜருக்கு ஆகா இவர் எவ்வளோ பெரிய பக்தர், பெருமாள்கிட்ட எவ்வளோ என்ன பேசுகிறாருட்டு இவர் என்ன பண்ணுவார், என்னை சிஷியனாக ஏற்றுக்குங்கன்னுவார் அவர்கிட்ட திருக்கச்சி நம்பி. ராமானுஜர்கிட்ட கேட்கும்போது ராமானுஜர் வந்து திருக்கச்சி நம்பி கிட்ட கேட்பார், என்னை சிஷியனாக நீங்கள் ஏற்றுக்கொன்னா எப்படி ஏற்றுக்க முடியும், ஐயோ அதெல்லாம் இவர் பிராமணன், அவர் வந்து வைசியன் அந்த வாணிப குலத்து செட்டியார் குலத்தை சேர்ந்தவர், அவரை எப்படி ஏற்றுக்கிறது இவர். அதனால என்ன பண்ணுறார், நான் எப்படி இவர் வந்து ராமானுஜர் கேட்டால் கூட அவர் சொல்லுவார், இல்லை அது சரியாக வராது, நீ எப்படி எனக்கு சிஷ்யனாக இருக்க முடியும்னுவார். சிஷ்யன் தான், நான் உங்களுக்கு சிஷ்யனாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவார். திருக்கச்சி நம்பிகளை சாப்பிட்டு கூப்பிட்டு வீட்டுக்கு சாப்பிட சொல்லுவா. சாதாரணமாக உச்சிஷ்டம்ன்றது சாப்பிட்டு இலையில மீதி வச்சுது, அதை எடுத்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பான். அது பிரசாதமாக எடுத்துக்கிறது. அது அப்படின்னா தான் வந்து அவளை அடியாராக அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். ஆச்சாரியனோட இதை வந்து இலையில இருக்கிற மிச்சத்தை எடுத்து சாப்பிடுவா. இன்றைக்கும் ஹஸ்பண்ட் சாப்பிட்ட இலையில ஒய்ஃபு சாப்பிட்றது, குழந்தைகள் சாப்பிட்டதுல வந்து குழந்தைகள் சாப்பிட்ட எச்சில அப்பா அம்மாக்கள் சாப்பிட்றது, பெரியவா சாப்பிட்றது, இதெல்லாம் உலகத்தில் இருக்க தானே இருக்குது ஒன்று. அது மாதிரி இதுவும் அது மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கு.
அது மாதிரி அந்த உச்சிஷ்டம்னா அந்த ஆச்சாரியன் சாப்பிட்ட மிச்சத்தை எல்லாரும் கொடுப்பா, சிஷ்யாளுக்கெல்லாம் கொடுப்பா. அதுதான் ஆச்சாரியனுக்கு முதல்ல நைவேத்தியம் பண்றதுன்றது. ஆச்சாரியன் சாப்பிட சொல்லிட்டு அந்த மீதியை கொடுப்பா. இல்லாட்டா அவருக்கு பண்ண சாதத்தில் அவ எல்லாருக்கும் போட்டதுக்கு போக மீதி இருக்கு இல்லையா, நம்ம இன்னைக்கு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறேன், கண்டரில் பண்ணுதல்னு பேர் அதுக்கு. அது ஆக்சுவலாக பெருமாள் வராரா சாப்பிட்றாரான்னு குருட்டு கேள்வி எல்லாம் கேட்பா, நம்மள கேட்குறவா. அதெல்லாம் கேள்வி எல்லாம் நம்மளுக்கு கணக்கு இல்லை. அதெல்லாம் எப்படி, அதனால்தான் அதோட நைவேத்தியன்றது சான்ஸ்கிரிட். தமிழ் பார்த்த முன்னால பார்த்த என்னன்னா கண்டரில் பண்ணுதல்னு பேர். கண்டரில் பண்ணுதல்ன்றது என்னன்னா பெருமாள்கிட்ட காட்டி இதில் நீ உன்னுடைய அருள் பார்வையை செலுத்து, இதை நான் இன்னைக்கு சாப்பிட போறேன், உங்ககிட்ட காட்டுறேன் பார்த்துக்கோ அப்படின்னு நீங்க பெருமாளுக்கு காட்டுறது. நீங்க சாப்பிட போறது பெருமாளுக்கு காட்டுறது தான் கண்டரில் பண்ணுதல். அதனால பெருமாள் சாப்பிட்டாரா, எங்க அவர் ரெண்டு இது வச்சோமே, ஒன்று இல்லையே, ஒன்று சாப்பிட்டுக்கணுமே, ஒன்று சாப்பிடலையே, அப்படியே இருக்கேன், வச்சதெல்லாம் அப்படியே இருக்கேன், 2 பாத்திரத்தில் வச்சேனே, ஒரு பாத்திரத்தில் கூட ஒன்று குறையிலையே, அதெல்லாம் இந்த வீம்பெல்லாம் பேசக்கூடாது. அதுதான் கண்டரில் பண்ணுதல் தான் பேர். அது பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறதுன்னா பெருமாளுக்கு கண்டரில் பண்ணுதல் தான். பெருமாள்கிட்ட காமிச்சு இதை நான் சாப்பிட போறேன் இன்னைக்கு அப்படின்னு பெருமாள்கிட்ட காமிக்கிறது தான் கண்டரில் பண்ணுதல். அது மாதிரி இதை அந்த மிச்சத்தை சாப்பிடுவாளாம். இவர் அது மாதிரி கேட்டதுக்கு இப்போ அவர் தீர்க்க சிலம்பிகள் இல்லை நீங்கள் ஆச்சரியம் ஏற்றணும், நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிடணுன்னுவார். சரி நான் வரேன்னுவார். இவர் வரேன்ட்டு இவர் கிளம்பும்போது, இவர் கிளம்பி இந்த வந்தவொடனே மறுநாள் மத்தியானம் வரேன்னு சொல்லிட்டு இல்லையா சாப்பிட்றதுக்கு, மத்தியானம் கோயில் அடையெல்லாம் சாப்பிட்டு கிளம்பும்போது வரதாஜர் கேட்பாரா, இன்னைக்கு என்ன உங்களுக்கு பலமான விருந்தா, உமக்கு பலமான விருந்தா இன்னைக்குன்னு கேட்பாராம் திருக்கச்சினம்பிகிட்ட. கேட்ட உடனே அப்போ சொல்லுவாரா அவர், இது மாதிரி என்னை அடியாரா ஏற்றுக்கிறதுக்கு கேட்டிருக்கார், நான் மாட்டேன்ட்டேன். ராமானுஜர் அவர் வைஷ்ணவன், நான் வைசியன், நான் எப்படி ஏற்றுக்கிறது அவரை அடியாரா ஏற்றுக்கிறதுன்னு. அப்போ அவர் பிராமணன் மட்டும் இல்லை, அவர் தான் அனந்தாழ்வாரோட ஆதிசேஷனோட பிறவி அவர் அப்படின்றது சொல்லுவார். ஆதிசேஷனோட மறுபிறவி ராமானுஜர், ஞாபகம் வச்சுக்கோ. லக்ஷ்மணன், பலராமர் இவரெல்லாம் ஆதிசேஷனோட பிறவிகள். இவர் ஆதிசேஷனோட பிறவின்னு சொல்ற ஆதிசேஷனா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் எப்படி அவர் இது பண்ணுறதுன்னா, இல்லை நீ அவருக்கு சிஷ்யனா, உன்னை கேட்டது கரெக்டு தான், நீ என்கிட்ட பேசுகிற இல்லையா, அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்காது இல்லை, அவருக்கு இப்போ கிடைக்கல இல்லை, அதனால அவர் உன்னை கேட்குற, நீ சிஷ்யனா ஏற்றுக்கோ, அவர் குருவா இரு, அது ஒன்றும் தப்பு இல்லை, நான் சொல்கிறேன் இருன்னு சொல்லுவார். சரின்ட்டு இவர் போவார். இவர் போய் இவர் ராமானுஜர் ஒய்ஃப் பேர் தஞ்சம்மாள்னு பேர். அவன் என்ன பண்ணுறா, சாதம் பண்ணிட்டு இருக்கா. இவர் ஒரு வாணிகர் செட்டியார். இவர் நம்ம வீட்டுக்கு உள்ளே உட்காந்து சாப்பிட்றதான்னு வாசல்லே உட்கார வச்சு திண்ணையிலேயே சாதம்லாம் போடுறான். திண்ணையிலேயே சாதத்தை போட்டு ராமானுஜர் இவரை தேடிட்டு போறார், கூப்பிட்டு வரதுக்காக கோயிலுக்கு போறார். இவர் காணும். இவர் காணுன்னே இவர் மறுபடியும் வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வரும்போது பார்த்தா திண்ணையெல்லாம் அலம்பி விட்டுருக்கும், இலையை எடுத்து போட்டுப்பான். இவர் ஆக்சுவலாக வர சொன்னதே அவரோட அந்த மிச்சத்தை சாப்பிட்டு ஆச்சாரியன் சேஷன் நம்மளுக்கு சேரணுன்றதுக்காக தான் உச்சிஷ்டத்தை சாப்பிடணுன்னு தான் வர சொல்லியிருந்தார். அவன் என்ன பண்ணிட்டா, ஒரு பாடி வர்ணிவம் இவனோட இதெல்லாம் நம்ம வீட்டில் சேர்க்கறதா, உள்ளே உட்காரதா, இவர் அவனை போய் ஆச்சாரியன் ஏற்றுக்கிறார், எங்கேயாலும் அந்த மிச்சத்தை சாப்பிட வைக்க போறாருன்னு ஒரு இடத்துக்குள்ள அவர் சாப்பிட வச்சு அவர் எழுந்து போன உடனே அந்த இடத்தையெல்லாம் பெருக்கி அனுப்பி விட்டுறா. திண்ணையெல்லாம் அனுப்பி விடுறது என்னன்னா, செட்டியார் வந்தாருன்றதுக்காக அனுப்பி விட்டார், செட்டியார் வந்து சாப்பிட்டாருன்னு. அதை பார்த்த உடனே ராமானுஜருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கோபம் தஞ்சம்மாளை விட்டு பிரிஞ்சிடுறாரு. தஞ்சம்மாளை விட்டு அவர் பிரிஞ்சு போயிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் தஞ்சம்மாள் இருந்து அங்கேருந்தே வருந்தி ராமானுஜர் கூப்பிடுவா, அவர் வரமாட்டார். இனிமேல் எனக்கு இகபர வாழ்க்கை கிடையாது, நான் சன்னியாச வாழ்க்கை தான்ட்டு போயிடுவார். அப்புறம் அவன் அவன் அம்மா வரத்துக்கு போயிடுவான் தஞ்சம்மாள். இவர் அந்த ராமானுஜரை சன்னியாச வாழ்க்கைக்கு இழுத்ததும் திருக்கச்சிம்பிகளோட அந்த இதுதான், அந்த உபயம்தான். அந்த காரணமாக தான் பெருமாள் அன்றைக்கி போய் நீ சாப்பிடுனார் அவரை. நீ போய் சாப்பிடு வரல, நீ சிஷ்யனா ஏற்றுக்கோ அவரை அப்படின்றது காரணம் என்னென்னா, அவரோட சம்சார வாழ்க்கையை பிரித்து எடுக்கணும். ராமானுஜரோட சம்சார வாழ்க்கையிலேருந்து அவர் வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக பண்ணது தான் இது. அந்த மாதிரி அதைத்தான் சொல்கிறா இங்கே இந்த இடத்துல. அந்த 37வது பிரவச்சனம் என்ன சொல்கிறா, அவன் உரைக்க பெற்றவரோ திருக்கச்சியார் போல. அதுதான் பரதராஜர் பெருமாள்கிட்ட இவர்கிட்ட சொன்னார், திருக்கச்சி நம்பிக்கிட்ட சொன்னார் பாருங்க, 6 பிரவச்சனம். அதைத்தான் சொல்றாரு இங்க. நானே பரபிரம்மம், வேதமே தர்சனம், வேதம் தான் நான், என்னை பார்க்கணுன்னா வேதத்தை படிக்கணும்னா சரணாகதியே உபாயம், என்னோட சரணாகதி அவளுக்கு நான் அவளுக்கு அதுதான் அவள் தப்பிக்கிறதுக்கு, இந்த கர்மவினைகள் இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு வழி. கர்மவினை, 7 நாட்டு சனி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் தப்பிக்கிறதுக்கு அதுதான் வழி. சரணாகதியே உபாயம். அந்திம கால பக்தி வேண்டாம், கடைசி காலத்தில் மட்டும் பக்தி பண்ணுறதுன்றது அது வேண்டியில்லை. அது உயிருக்கு பயந்து, உயிர் போகிறதுக்கு மரணத்துக்கு பயந்து பண்ணுறது அது இல்லை.
சின்ன வயசுலேயே பக்தி மனத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வர்ற திருமணி திருக்கட்சி நம்பிகளுக்கு உன்னோட ஆயுசு முடியும் போது உனக்கு மோட்சம் கொடுக்குறேன். பெரிய நம்பிகளை போய் நீ ஆச்சாரியன் ஆட. ஆச்சாரியன் இல்லாட்டா மோட்சம் கிடைக்காது. ஆச்சாரியனா வேணும்னா நீ வந்து பெரிய நம்பிகளை போய் ஆச்சாரியனா ஆட. உனக்கு ஆச்சாரியனா இருக்கிறதுக்கு தகுதி பெரிய நம்பிகளுக்கு உண்டு. அவரை போய் ஆச்சாரியனா ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்றாரு இவர். இதைத்தான் சொல்றான் அவன். அவன் உரைக்க பெற்றோன்றது அந்த பெருமாளே வந்து இவருக்கு சொல்லி கொடுக்கறது. சொன்ன 6 வசனங்கள் சொன்னார் இல்லையா, எனக்கு இவருக்கு சொன்ன மாதிரி திருக்கட்சி நம்பிகளுக்கு சொன்ன மாதிரி எனக்கு சொன்னாரா அவர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. ராமானுஜர் இது நான் வந்து பெற்றேனோன்னா நான் வந்து பெருமாள் எனக்கு சொல்லி நான் கேட்டுட்டேனே, எனக்கு ஏதாவது இப்போ அந்த அந்த அவன் வரைக்கும் பெற்றேனும் அவர் வந்து எனக்கு சொல்ல நான் கேட்டுக்கிற மாதிரி ஏதாவது எனக்கு சூழ்நிலை இருந்ததா? ஒன்றும் இல்லையே. நான் சாதாரண திருக்கோளூரில் மோர் விற்கிறப்ப முன்னாடி நான் வந்து அந்த புயல் புழுக்கைக்கு சமந்தான். நான் வேறு எதுக்கும் லாயக்கு இல்லை. நான் வரப்பில் கிடந்தா என்ன, வயலில் இருந்தா என்ன, எல்லாம் ஒன்று தான். நான் வயலில் இருந்து பெரிய எருவாயிட போகிறதில்ல. வரப்பில் கிடந்ததுனால வயலில் கிடைக்க வேண்டிய எரு ஒன்றும் பெருசாக கெட்டு போகிறதில்ல, நஷ்டம் இல்லை. நான் அதனால நான் ஊரை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற இவன். ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருக்கச்சிறுமிகள் கதையெல்லாம் சொல்கிறாள் இவன். இவன் ஒரு சாதாரண மோர் விற்கிற பொண்ணே இப்படி சொல்கிறான்னா இது எவ்வளோ பெரிய இந்த திருக்கோளூரில் வந்து எவ்வளோ பேர் இருப்பா? இந்த திருக்கோளூரில் இருக்கவாள்லாம் எவ்வளோ அதி புத்திசாலிகள், எவ்வளோ மேன்மையானவர்கள், எல்லாம் பக்தால் பாகவதாலாம் இதில் இங்கே இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு சரி இன்னும் சொல்லுன்னு வர ரொம்ப சந்தோஷமானவருக்கு. இன்னும் சொல்லுவார். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்தது பார்ப்போம். தேங்க்யூ.